கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 18/6/2025 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தல்லும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச வேலைக்கு விலைக்கு வர நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய நீதியின் வலதுக்கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்வதாக முடியும் கிருபைக்குள்ளாய் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய அன்பின் பிரசனம் இவரோடு இருப்பதாக. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் செல்லக்கூடிய இடத்திலெல்லாம் வெற்றி உண்டாகும்படி நீர் செய்து ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி அப்பா. சங்கீதம் 37:9 படி கர்த்தருக்குள் காத்திருக்கிறவர்களே பூமியை சுதந்தரித்துக் கொள்வீர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே சகல ஆசீர்வாதத்தையும் இவருக்கு நீர் தருவீராக. எழுந்து போன சகல ஆசீர்வாதமும் ரெட்டிப்பா இயேசுவின் நாமத்திலே வந்து சேரட்டும். பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 18/6/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தேசத்தை நன்மையினாலே திருப்தியாக்குவீராக. என் தேவனுடைய எழுத்துக்கள் தேசத்தில் அறிவிக்கப்படட்டும். உடைய கிருபை உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும், ஆச்சரியமான அதிசயங்கள் தேசத்தில் நடக்கும்படி நீர் செய்தபடி ஜெபிக்கிறேன். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு கூடி இயேசு கிறிஸ்துவ அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.